வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الحميد وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تسرفوا إنه لا يحب المسرفين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إياكم ومحدثات الأمور. இறையருள் வேண்டி இறை தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது நல்ல துஆக்களை நாடி சங்கையான இந்த நிகழ்வில் இளைஞர்களை மெருகூட்டப்படுவதற்கான அவசியங்கள் என்னென்ன என்பது குறித்து உண்டான தலையங்கங்கள் கொடுக்கப்பட்டு அதற்கு நடுவராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஹலரத் பெர்தகை அவர்கள் அனுபவம் வாய்ந்த சிறந்த ஞானங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் ஓதும் காலத்திலேயே அவர்களிடத்தில் அந்த ஞானம் இருந்தது. இன்று அதனுடைய பிரதிபலிப்பு இந்த நோட்டீஸில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆம், அவர்களது பெயரின் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்பது வெறும் 15 தான். ஆனால் அவர்கள் பெற்றிருக்கின்ற பட்டங்களின் எண்ணிக்கை 32. எண்ணிட்டு ஹைர். நிற்கின்ற இந்த மேடை ஒரு ஞாபகத்தை எனக்கு நினைவுபடுத்தும். நம்முடைய கண்களில் மறைந்து கல்பில் வாழும் சங்கைக்குரிய பெரிய ஹலரத் என்று அழைக்கப்பட்ட பெரிய ஹசரத் பட்னா அஃப்ஸா அவர்கள் சொல்வார்கள், சிறந்த பேச்சாளர் யார் என்று சொன்னால் பெல் அடிக்கும் நேரத்தில் நிறுத்த தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெல் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன். இப்போ ஹசரத்துக்கு கையில் பெல் வச்சுருக்கிறாங்க, 2 பெல் பார்த்தீங்களா. ஹைர். எனவே அவைகளை எல்லாம் நான் என் நினைவில் கொண்டு சில செய்திகளை மாத்திரம் நான் சொல்லி தான் நீங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை. என்னை விட ஜூனியர்களும் சீனியர்களும் இந்த உஸ்மானியினுடைய பெயர்களை தாங்கி அவர்களது பெயர்கள் எந்த அளவுக்கு மிக விமரிசையாக இஸ்லாமிய சமூகம் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு பெருமிதத்தோடு நினைவு கூறி எனக்கு தரப்பட்ட இந்த நேரத்தில் சில செய்திகளை மாத்திரம் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருளான வாலிபம் என்பது ஒரு கனிமத். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதைப் போல யக்தனிமு ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5க்கு முன்பு 5 அன்பளிப்பு என்றார்கள். அதில் முதலில் குறிப்பிட்டது எதை என்றால் வாலிபத்தை தான். ஷபாபக கபல ஹரமிக், முதுமைக்கு முன்பு வாலிபம் அன்பளிப்பு என்றார்கள் தாஜுல் மதீனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடுவர் அவர்கள் கூட ஒரு முதுமையான ஒரு மனிதரை பெருசு என்று சொல்லி சில ஒப்பீனியன்களை முன்வைத்து அவர்கள் சொன்னதை சொன்னார்கள். நானும் இதை தகவலை கேட்டதுண்டு, படித்ததுண்டு. சில இளைஞர்கள்
அந்த முதுமையின் காரணத்தினால் ஏற்பட்ட அந்த கூனை உதாசீனப்படுத்தும் முகமாக, முதியவரே என்ன தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, ஆம் தம்பி, என் வாழ்க்கையில் இழந்துவிட்ட இளமையைத்தான் நான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்பட்டார் என்பது ஒரு நிகழ்வு. ஆக இப்படியான இந்த இளமை பருவம் என்பது எவ்வளவு ஒரு முதிர்ச்சியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது நிறைய வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்தும். பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஷாப், அல்லாஹ் வாலிபர்களை நேசிக்கிறான். எத்தகைய வாலிபர்கள் அவர்கள்? அல்லதி யஃப்னி ஷபாபஹு ஃபி தாஅத்தில்லாஹ், இறை வணக்கத்திலேயே தன்னுடைய இளமையை செலவழித்து விடுகிற ஒரு நல்வாய்ப்பை பெற்ற இளைஞனை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பேற்பட்ட இறை வழிபாட்டில் இறை அச்சத்தில் வாழ்ந்த சமூகத்தை, இளைஞர்களை இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்தார்கள் என்பதற்கு நிறைய தூரங்கள் எல்லாம் நாம் செல்ல வேண்டியதில்லை. வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாட்டிற்கு பிரயாணமாக அனுப்பி வைக்கிற பொழுது ஏற்பட்ட விருந்தினுடைய நிகழ்வு நமக்கு ஞாபகப்படுத்தும். அவர்கள் எப்பேற்பட்ட சீர்திருத்தம் பெற்ற, எத்தனை நவீனங்கள் அவர்களை உள்வாங்கி அவர்களை தடுத்தாலும் தாக்கினாலும், கொண்ட கொள்கையில் நாயகத்தின் மீது வைத்திருக்கின்ற காதலில் கிஞ்சிற்றும் மாற்றமில்லாமல் வாழுகிற வாழ்க்கையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை அவர்களது வார்த்தை உதிர்த்தது. சொன்னார்கள், அந்த சபையில் விழுந்துவிட்ட ஒரு பருக்கை சோறை எடுத்து அதை சுப்பரப்படுத்தி உண்டத அந்த நிகழ்வை அருகிலிருந்தவர்கள் இவ்வளவு ஒரு அழகான ஒரு நிகழ்வில் இந்த ஒரு பருக்கையை நீங்கள் செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது அவர்களது நாவிலிருந்து உதிர்ந்த வார்த்தை நமக்கு தெரிந்ததுதான். அவுத்துருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவிலாயில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக, இந்த நவீனவாதிகளுக்காக பண்பாடாய் பற்றுத்தந்த எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது சுன்னத்தை நான் விடுவேனா என்று கேட்டார்கள். அன்பு நிறைந்த பெருமக்களே, இன்றைய உலகம், இன்றைய மக்கள், இளைஞர்கள் எதை நாகரீகம் என்று நினைக்கிறார்கள் என்பதற்கு சில செய்திகளை நாம் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். தூக்கத்தை விட்டுவிட்டு மெத்தையை வாங்குவதை இன்றைய காலத்து இளைஞர்கள் நவீனம் என்று நினைத்து கொண்டு ஏமாந்து போயிருக்கிறார்கள். கண்களை விற்றுவிட்டு கண்ணாடியை வாங்கிக் கொள்வதைத்தான் இன்றைய இளைஞர்கள் நவீனம் என்று நம்பிக்கொண்டு ஏமாந்து போயிருக்கிறார்கள். முகத்தையே விற்றுவிட்டு முகக்கவசத்தை வாங்குவதைத்தான் நவீனம் என்று இன்றைய இளைஞர்கள், அதுவும் இஸ்லாமிய இளைஞர்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள் என்பது எவ்வளோ பெரிய விபரீதம் என்பதை நாம் நினைவுபடுத்தணும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தல்ஹா என்று ஒரு சஹாபி சந்திக்க வருகிறார். இளைஞரான அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பாதங்களை முத்தமிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே பைஅத் செய்கிறார். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு விருப்பமானதை, உங்களுக்கு இஷ்டப்பட்டதை உங்களது நாவு உதிர்த்தால் அதை நான் உடனடியே செய்வேன் என்று அவர் சொல்கிறார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளையவர்களினுடைய வேகத்தை இந்த சமூகத்திற்கு காட்டுவதற்காக, அப்படியா, நான் சொன்னதையெல்லாம் செய்வீர்களா? ஆம் நாயகமே, உங்களின் மீது நான் வைத்திருக்கிற அன்பும் காதலும் நிதர்சனம் உண்மை என்று சொன்னார். அப்படியானால் உங்களது தந்தையை நீங்கள் அவரது வாழ்வை முடித்து விடுவீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி, ஏன் எதற்கு என்ற எந்த காரணத்தையும் கேட்காமல் முற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் இந்த இளமையினுடைய வேகம், ஆனால் அந்த வேகம் தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது என்று அவரை நிப்பாட்டினார்கள். வரலாறு விசாலமானது.
அந்த அருளான தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அருள் நிறைந்த அந்த சஹாபியை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகம் நிறைந்த அந்த சஹாபியை, அவர்களது வாழ்வில் ஏற்பட்ட அந்த தாக்கத்தை, நிகழ்வுகளை உள்வாங்கிக் கொண்டு அவரது ஜனாசா நிகழ்வை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தினார்கள் என்றால், அவர் இறந்தால் எந்த சாமமாக இருந்தாலும் நான் அந்த ஜனாசாவில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆதங்கத்தை சொன்னார்கள். ஆனால் தல்ஹா தன்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தினார். இல்லை இல்லை, நடுநிசியிலே நான் இறந்து அதற்காக வேண்டி பெருமானார் வந்து அதனால் ஏற்படுகின்ற சிரமங்களை என்னால் சகித்து கொள்ள முடியாது, எனவே நீங்கள் பெருமானாருக்கு சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த தகவல் மறுநாள் காலை பெருமானாருக்கு வந்த பொழுது ஆதங்கத்தோடு அந்த இடத்திற்கு வந்து நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அருளான சஹாபிக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தார்கள்? அல்லாஹும்மல் கதல்ஹத் இப்னுல் பர்ரா, யா அல்லாஹ், பரா இப்னு தல்ஹத் இப்னு பரா அவர்களை நீ சந்திக்க வேண்டும். எப்படி சந்திக்க வேண்டும்? தல்ஹக்கு இலைஹி வயல்ஹக்கு இலைக்க, அவரை நீ ஆனந்தத்தோடும் அவர் உன்னை ஆனந்தத்தோடும் புன்பொருவல் பூத்த நிலையில் காண வேண்டும், சந்திக்கின்ற நற்பாக்கியத்தை அவருக்கு வழங்கி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்றால், இப்படியான ஒரு சமூகம்தான் நமக்கான சமூகம். ஆனால் முன்பு பேசிய அந்த சகோதரர் சொன்னார், இவைகள் அத்துணையையும் குழி தோண்டி புதைத்து விடுவதாக. ஒரு சட்டி சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. நவீனம் என்ற பேரில் மொபைல் ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த தாக்கங்கள் நிறைய விபரீதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அது மாதிரி உண்டான நிகழ்வுகளிலிருந்து, நவீனங்களினுடைய குழப்பங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இளைய தலைமுறையினரையும் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக என்ற பிரார்த்தனைகளோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.